ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு சம்பூர்ணம். ஏனென்றால் நாம் மறுபடியும் ஒரு ஜூலை மாதத்தில் வந்திருக்கிறோம், 7வது மாதத்தின் தொடக்கத்தில் வந்திருக்கிறோம். அப்படின்னால் அனைவருக்கும் ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்று ஜீவிக்கதான் பிரியம். எல்லாவற்றிலும் நன்றாக இருக்க வேண்டும். சம்பூர்ணம் என்பது நிறைவை காட்டிலும் அதிகம், ஓவர்ஃப்ளோயிங் அபண்டன்ஸ் என்று சொல்வார்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடுங்கள் என்பார். ஐயால் சம்பூர்ணம் என்பது நாம் அதனுடைய ஆசீர்வாதத்தின் அளவை கணக்கு வைக்க முடியாது. ஒருவேளை நமக்கு அதிகமான செல்வ செழிப்பு இருந்தால் அதை அதிகமாக எண்ணி இவ்வளவு பணம் வேண்டி இருப்போம். நாம் அதிகமான பணம் நமக்குள் வரும்பொழுது அதை எண்ண முடியாது, அப்படியே போட்டு விடுவோம். நிறைய பணம் இருக்கிறது, நினைத்தபடி செலவு பண்ணலாம். இதுதான் சம்பூர்ணம், ஓவர்ஃப்ளோயிங் அபண்டன்ஸ். ஐயா, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதாந்தத்தின்படி நாம் அநேக காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்குள் ஒரு வேத அறிவு வளர வேண்டும். ஆகையால் சம்பூர்ணம் என்ற தலைப்பில் எவையெல்லாம் தேவனிடமிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று சற்று சிந்திப்போம். முதலாவது ஞானத்தில் சம்பூர்ணம். இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும் பொழுது நமக்குள் ஞானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் நினைத்துக் கொள்வதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் இந்த ஞானம் வேணும். ஏனென்றால் அதிகமான பாடங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும், எக்ஸாம் எழுத வேண்டும், பாஸ் பண்ண வேண்டும், அதிகமான மார்க்குகளை பெற்று தேர்ச்சி செய்ய வேண்டும் என்றார். ஆனால் நாம் எல்லா காலத்திலும் இந்த சம்பூர்ணமாக இருக்கிற பிதாவினிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தில் நாம் குறைவுள்ளவாக இருக்கும் பொழுது சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் யாரையும் கடிந்து கொள்ளாத, குறை சொல்லாத, எல்லாரையும் ஒரே மனதாக நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நாம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலக பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு யுக்தி நமக்குள் காணப்படும். அது எல்லா வயசிலும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஞானம் என்பது ஏதோ நாம் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுதும் கல்லூரி படிக்கும் பொழுதும் மட்டுமல்ல, ஆனால் நாம் சாகும் வரைக்கும் ஞானமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானமாய் பேச, ஞானமாக மற்றவரிடம் பழக, எல்லாவற்றிலும் நமக்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் தேவன் சொல்கிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் முதலாவது நாம் சம்பூர்ணத்தில் திகழ வேண்டியது ஞானம். அந்த ஞானம் நமக்குள் நிறைந்து காணப்படுகிறதா என்று சற்று கவனிப்போம். இந்த கிறிஸ்துவ குடும்பங்களில் அநேக மக்கள் எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது, அந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கிறது, அதெல்லாம் குறை சொல்லுகிறோம். ஆனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நீ ஞானத்தை தேவனிடம் கேள், சம்பூர்ணமாய் கேள், அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது எந்த படிப்பு எடுத்து படிக்க வேண்டும், அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதில் நாம் தேர்ச்சி பெற முடியும். ஏனென்றால் இப்பொழுது ஒரு சாட்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அதிகமாக ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தார். ஆனாலும் அவர் ஹையர் செகண்டரி ஃபெயில் ஆகிவிட்டார். பிற்பாடு கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணினார். பிறகு அவர் ஒரு வேலையில் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட்டில் அவர்கள் கால் முறிவு ஏற்பட்டு விட்டது. அந்த கால் முறிவு எலும்பை சரிப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 5 ஆபரேஷன் அவருக்கு செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. அதனால் அவர் அதிகமாக உடத்தை பேணி அதிகமாக மாத்திரை சாப்பிட்டு அதிக குண்டாகிவிட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுது, இப்பொழுது நீ நியூசிலாண்டில் உள்ள இந்த ஏவியேஷன் கம்பெனிக்கு பைலட்டாக நீர் அப்ளை செய்ய வேண்டும், அதற்கு நீ படிக்க வேண்டும் என்று. அப்பொழுது முதலாவது கிரைட்டீரியா உடம்பை குறைக்க வேண்டும். ஆனால் தேவனிடத்திலிருந்தும் கேட்டு அவர் அதிகமாக முயற்சி செய்து உடம்பை குறைத்து விட்டார். பிற்பாடு அதற்கான அவர் ஹையர் செகண்டரி ஃபெயிலாகி பாஸ் ஆகியிருந்தாலும் கூட அதற்கான ஒரு ஏவியேஷன் கல்லூரியில் இந்தியாவில் ஒரு பட்டப்படிப்பு படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். பிற்பாடு அவர் நியூசிலாந்து
ஏவியேஷன் கம்பெனியில் சேர்ந்து ஒரு நல்ல பைலட்டாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் ஞானத்தில் குறைவுள்ளவன் நம் தேவனத்தில் இருக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும், உலகத்தாரால் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், உலகத்தாரால் மக்கு என்று வேண்டாத எண்ணப்பட்டாலும், உலகத்தாரால் இனி ஒரு வேலையும் செய்ய முடியாது என்று நினைத்தாலும், தேவனிடத்தில் நாம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அவர் சம்பூர்ணமாக கொடுப்பார். யாரையும் கடிந்து கொள்ளவே மாட்டார். ஆகையால் இந்த காரியத்தில் சற்று கவனமாக இருப்போமாக. இரண்டாவது, சுவிசேஷத்தின் சம்பூர்ணம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தினால் சம்பூர்ணத்தினால் அநேக ஆசீர்வாதங்களை நமக்குள் பெற்றுக்கொள்ளலாம். நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு சிறந்த படிப்பையும், சிறந்த வேலையும், சிறந்த வாழ்க்கை துணையும், சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கையும் தேவன் அமைத்து தருவார். அதெல்லாம் ரட்சிப்பு நிச்சயத்தினால் தான் வருகிறது. அதனால்தான் வேதாகம் சொல்கிறது, நீ இளவயதாய் இருக்கும் பொழுது உன் ரட்சகரை தேடிக்கொள், இளவயதும் வாலிபமும் மாயே. ரோமர் 15:29, நான் உங்களிடத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு இடத்திலும் திருச்சபையை ஸ்தாபிக்கும் பொழுது அவர்கள் முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களுக்கு அதிகமான துன்பங்கள், பாடுகள், துயரங்கள் வந்தது. எல்லாரும் செல்வச்செழிப்பில் இருக்கிறவர்கள் அல்ல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுவது திடப்படுத்தினார், நான் ரட்சிப்பின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு உங்களோட வருவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, அதை பற்றி கவலை இல்லாமல் மதீனமாக ஞானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இப்பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே ரட்சிப்பின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு நாம் பெற்று ஜீவிக்கும். கவலைகள், கஷ்டங்கள் இல்லாமல் இருப்பதில்லை. அதற்கும் ஊடாக தேவன் நம்மை ஒரு சமாதானத்தோடு எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். இது நான் கண்கூண்டாக காண்ட காரியம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நாம் ரட்சிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பொழிந்தருளப்படுகிறார். நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கொள்ள வேண்டும். இதோ நான் எனக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நல்ல கிறிஸ்துவனாக வாழ்கிறேன் என்றல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் சம்பூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்து 3:7, அவர் நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மில் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். பிரியமானவர்களே, நாம் இந்த ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பின்பு இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு சம்பூர்ணமாய் பொழிய பண்ணுவார். அவர் ஒருவருக்கு கம்மியான இந்த அளவு பரிசுத்த ஆவி போதும், உனக்கு இந்த அளவு போதும், இவருக்கு நிறைய கொடுக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் நிச்சயமாக வரும் பொழுது அது நாம் அதிக ஞானம் பெற்றவர்களாக விளங்குவோம், அதிக பாக்கியம் பெற்றவர்களாக எண்ணுவோம், அதிக ஆசீர்வாதம் பெற்றவர்களாக விளங்குவோம். யோசேப்பின் வாழ்க்கையில் அவ்வாறு தான் நடந்தது. அவர் சிறுவயதிலே யெகோவா தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர், பாவத்துக்கு விலகி ஓடினவர். தேவன் அவரோடு இருந்தார், பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார். அவர் அந்த பஞ்ச காலத்துக்கு ஒரு தீர்வை பார்வோனுக்கு சொன்ன பொழுது பார்வோனின் வாயிலிருந்தே வருகிறது, பரிசுத்த ஆவியை, தேவர்களின் ஆவியை பெற்ற இவனை போல் ஞானமுள்ளவன் வேறு ஒருவர் உண்டோ என்று. பிரியமானவர்களே, மற்றவர்கள் நம்மை காணும் பொழுது நமக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவி நம்மேல் சம்பூர்ணமாக பொழிதள்ளப்படுவது. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊட்டப்பட வேண்டும் நம்மையில் ஆவலாக இருக்கிறார் என்பதை போல் நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. அவர் மென்மையான ஆவியானவர். அவரிடம் நாம் விரும்பி கேட்டுக்கொண்டால் மட்டுமே தான் நம்மில் வந்து வாசம் பண்ணுவார், நம்மை அபிஷேகம் பண்ணுவார், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு அள்ளி செய்வார். நமக்கு எந்த துன்ப நேரத்திலும் ஒரு ஆறுதலான தேற்றவாளனை போல் நம்மோடு கூட இருந்து ஆறுதலையும் தேறுதலையும் அளிப்பார், மனக்லேசங்களையும் மனக்கவலைகளையும் நீக்குவார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நாம் ஆண்டவரின் கற்பனைகள் ஒரு சம்பூர்ணத்துக்கு எல்லையே கிடையாது.
சங்கீதம் 119:96 சகல சம்பூர்ணத்துக்கு எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். நாம் உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு. நாம் எவ்வளவு பணம் சம்பாதிப்போம், இவ்வளவு போதும், இத்தனை வீடு போதும், இத்தனை கார் போதும், இத்தனை அப்புறம் மற்ற வெளிநாட்டில் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஆனால் எல்லாம் குவித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நாம் சோர்ந்து போய் விடுவோம். போதும் போதும், இத்தனை வீடு போதும், இத்தனை கார் போதும், இத்தனை செல்வ செழிப்பு போதும், இதை வைத்து நான் என்ன போகப்படுகிறேன், நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடைந்தால் போதும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளோ மகா விஸ்தாரம். அதுதான் சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டேன், உமது கற்பனைகளோ மகா விஸ்தாரம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வேதத்தை தியானம் பண்ண 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 அது சம்பூர்ணமான அந்த ஆசீர்வாதத்திற்கும் மேலாக இருப்பதை நாம் கண்கூடாக கண்டு கொள்ளலாம். அதில் நாம் திருப்திப்பட்டு விடவே முடியாது. நான் வேதாந்தத்தை இத்தனை முறை படித்து விட்டேன் போதும் என்று நாம் திருப்திப்பட்டு விடவே முடியாது. என்னால் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் ஒரு மன உற்சாகத்தையும் அடைகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதென்றால் வேதாந்தத்தை தியானிக்கும் பொழுது. அதான் சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டேன், கற்பனைகளோ மகா விஸ்தாரம். ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, நாம் அந்த சம்பூர்ண ஆசீர்வாதமாகிய வேதாந்தத்தை படிப்பதில் நாம் அதிக விருப்பம் கொள்கிறோமா? அநேகர் இந்த காலகட்டங்களில் ஆலயத்துக்கு வேதாந்தத்தை எடுத்துச் செல்வதே இல்லை. செல்போனில் இருக்கிறது, செல்போனில் வேதம் படிக்கலாம். ஏதோ போகும்போது போரடித்தால் செல்போனை பார்த்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் கிறிஸ்துவர்களாக காண்பிக்கிறதுக்காக செல்போனில் பதிவிறக்கம் பண்ணி அதை படித்து கொண்டே செல்லலாம் என்றெல்லாம் ஒரு மேம்பாட்டான காரியத்தை தான் காண்கிறோம். அப்படி இருக்கும் வாழ்க்கையில் ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை காணவே முடியாது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மகா விஸ்தாரமான இந்த கற்பனைகளை தியானிக்க தியானிக்க தேவன் மற்ற எல்லா விதத்திலும் நமக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பொழிய விருப்பமுள்ளவராக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வார்கள். அடுத்ததாக தேவன் நம் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பாய்கிறார். ஆத்மா விடாய்த்திருக்கும் பொழுது என்றால் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, நமக்கு கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வரும் பொழுது மிகவும் சோர்ந்து போய்விடுவோம். எலியா தீர்க்கதரிசி கூட சொல்கிறார், அதிக இயேசுபலினால் பயமுறுத்தப்பட்டு ஓடும்போது, தேவனை போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களால் அச்சுறுத்தப்பட்டு வரும் பொழுது, தேவனுக்கு நாம் வைராக்கியமாக நிற்கும் பொழுது, ஏராளமான காரியங்கள் நம்மளுக்கு எதிர்வினையாக வரும் பொழுது அதிகமாக சோர்ந்து போகிறோம். நம்முடைய ஆத்மா சோர்ந்து போடும். அப்பொழுது எதிலும் இஷ்டமில்லாமல் ஏதோ முடுங்கிக்கொண்டு படுத்து கொண்டிருந்தால் போதும், தேவனிடம் கெஞ்சுவதெல்லாம் தேவனே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்பதுதான். ஆனால் அத்தைய தருணத்தில் தேவன் சம்பூர்ண மழையை பொழிய பண்ணுகிறார். எரேமியா 31:25 நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். பிரியமானவர்களை, சம்பூர்ணமாய் பொழிகிற தேவனிடத்தில் நம் ஆத்மா சோர்ந்து இருக்கும் பொழுது, நாம் எதிலும் பற்றுறுதி இல்லாமல் ஜபத்தில் வேதமாத்தில் இருக்கும் பொழுது, தேவனிடம் நாம் வெஞ்சும் பொழுது, நாம் விடாய்த்த ஆத்மாவை அவர் சம்பூர்ணமடைய பாடுகிறார். ஆத்மா சோர்ந்து போவது நல்லதில்லை. பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இதுதான் என்று வேதாகம் சொல்கிறது. நம் ஆத்மத்தில் ஒரு நிறைவை பெற்றிருக்கும் பொழுதுதான் மற்ற எல்லா ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்கும் பொழுது ஒரு நிறைவை தேடும். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தவர்களாக இருப்போமோ, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி, வீட்டுக்காக நன்றி, தோட்டத்துக்காக நன்றி, துறவுக்காக நன்றி, 2 வீலருக்காக நன்றி, 4 வீலருக்காக நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். ஆத்மா சோர்ந்து போக விடவே கூடாது. தேவன் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் எல்லா காலத்திலும் நாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே என் ஆத்மாவை சம்பூர்ணப்படை பண்ணும். என் ஆத்மா இந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறது, இந்த ஆத்மா என்னிடத்தில் சோர்ந்து போயிருக்கிறதுனால் நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவதை கூட ஒரு விசுவாசத்தை குறைந்து காணுகிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லி நம் ஆத்மாவை விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணப்படைய பண்ணுகிற ஆண்டவரிடம் இருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் எவ்வாறு இந்த சம்பூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஆலயத்தை வாஞ்சிக்கும் பொழுது, தேவாலயத்தை நாம் அதிகமாக வாஞ்சித்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். சங்கீதம் 36:8 உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயத்தின் மகத்துவத்தை, அவருடைய வலது பாரிசத்தை
நாம் அதிகமாக வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம் பேரின்ப நதியினால் சம்பூர்ணமடைய பண்ணுகிறாராக இருக்கிறார். நம் உள்ளத்தில் ஒரு பேரின்பம் இருக்கும் பொழுது, பேரின்ப நதி என்பது பரிசுத்த ஆவியானவரின் சம்பூர்ணம்தான். நாம் ஆலயத்தில் வாஞ்சியா இருக்கும் பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு நமக்குள் கிடைக்கும். நாம் ஆலயத்தை செல்வது ஏனோதானம் என்று இருக்கும் பொழுது, கவலையற்று இருக்கும் பொழுது, நாம் பேரின்ப நதியினால் தேவன் நம்மை திருப்தியாக்கவே முடியாது. ஆகையால் நம் ஆலய பிரகாரங்களை நாம் வாஞ்சிக்கும் பொழுது தேவன் பேரின்ப நதியினால் நம்மை சம்பூர்ணப்படைய படுகிறவா இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நீங்கள் யோவேல் 2:25-26 பார்க்கும் பொழுது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது உணவு பஞ்சம் அதிகமாக ஒவ்வொரு நாளிலும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்மை சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைய செய்கிறவன் தேவன் ஒருவர் மட்டும்தான். அது எந்த காலத்தில் என்றால், நான் அனுப்பின பெரிய சேனையாக தேவனே சிலர் வாழ்க்கையில் அதிக பஞ்சத்தையும் வறட்சியும் தேவையும் அனுப்புவார். அது எப்படின்னா, நான் பெரிய சேனாகிய வெட்டுக்கிளிகளின் சேனை என்பது அது ஒரு தேசத்தை நிரப்பும் பொழுது அங்கு மிகவும் ஒரு கருமேகம் சூழ்ந்தது போல் காணப்படும். அது எந்த பயிரையும் ஒன்று விடாமல் அரித்து தின்றுவிடும். பச்சை கிளிகளும் அதிகமாக சேதத்தை விளைவிக்க கூடியதுதான். நீங்கள் மக்காச்சோளத்தோ நிலையத்தை பார்த்தீர்கள் என்றால் பச்சை கிளிகள் வந்து விட்டால் ஒரு சோளத்தை கூட வைத்து விடாது, எல்லாம் தின்று போட்டு விடும். அடுத்ததாக முசுக்கட்டை பூச்சிகள். நமக்கு முசுக்கட்டை பூச்சிகள் தெரியும், ஒரு சின்ன பூச்சாக இருந்தது பச்சை இலையிலெல்லாம் முற்றிலுமாக அழித்து தின்றுவிடும், எந்த கனி கொடுக்கவும் முடியாது. பச்சை புழுக்களும் அதே மாதிரிதான் அரித்து செடியே தின்றுவிடும். ஆகையால் ஒரு கனியற்ற வாழ்க்கை, ஒரு வறட்சியான வாழ்க்கையில் தேவன் சொல்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்தம், நான் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புலிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் சேதப்படுத்தின எல்லா காலத்திலும் உங்களை நான் மறுபடியுமாக நினைத்து திருப்தி அடைய பண்ணுவேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று. தேவன் எப்படி நம்மை சம்பூர்ணத்தான் இருப்பார் என்றால், இன்று அநேகர் வீடுகளில் ஒரு குறைவு என்றால் ஆகார குறைவு தான். இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே, 3 வேளையும் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே, இப்படிதான் குறைவான ஆகாரம் இருக்கிறது, நான் சம்பாதிப்பது செலவுக்கே பத்தவில்லை, எப்படி பரிபூர்ணமாக சாப்பிடுவது என்று. ஆனால் நம்மை சம்பூர்ணமாக போஷிக்கிற தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே நம்முடைய பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்தோடும். தேவன் ஒருபோதும் குறைவுபடவே விடுவதே இல்லை. அதை நாம் அறிந்து கொள்வதே இல்லை, தேவன் தான் நம்மை போஷிக்கிறவர் என்பது. அதை நாம் கண்கூடாக இஸ்ரவேல் ஜனங்களே மன்னாவினால் போஷித்ததை நாம் கண்கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சத்துக்கும் அதிகமான ஆண் மக்கள் இருந்தார்கள். அவர்கள் மனைவி பிள்ளைகளும் சேர்த்து கிட்டத்தட்ட குறைந்தது 20 லட்சமாக இருக்கும். அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்த பொழுது அவர்களுக்கு பசி எடுத்தது. அவர்கள் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று நினைத்தார்கள். நாங்கள் என்ன சாப்பிடுவோம், இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு போடுவதற்காக கொண்டு வந்து கொடுத்து, நாங்கள் எகிப்து தேசத்தில் நாங்கள் நல்ல மீன்கள் சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம், இன்று வெறும் ஒன்றுமே இல்லையே என்று முறுமுறுத்தார்கள். மோசே கூட பயந்து விட்டார். அந்த 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு இறைச்சி கேட்டால் நான் எங்கே போவது, எத்தனை ஆடுகள் மாடுகளை அளிப்பது? ஆனால் தேவன் சொன்னார், நீ பயப்பட வேண்டாம், நான் போஷிப்பேன் என்று. நீங்கள் யாத்திராகும் 16 சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கி பின்பு இதோ வனாந்திரத்தின் மீது அங்கு உருட்சியான ஒரு சிறிய வஸ்து பனிக்கட்டி புடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. அவர்களுக்கு காலையில் அவர்கள் மன்னாவினால் போஷித்த தேவன் அவர்கள் இறைச்சி வேண்டும் கேட்கும் பொழுது காடைகள் 2 முழ உயரத்திற்கு விழுந்து கிடந்தது. எவ்வளவு காடைகள் வேணாலும் நீ எடுத்துக்கொள், மன்னாவாது 1 ஓமர் அளவு எல்லாரும் சேர்க்க வேண்டும் என்று.
ஆனால் நாம் எப்பொழுதுமே இறைச்சி அதிகமாக சாப்பிட பிரியப்படுகிறவர்களாக இருப்பதனால் தேவன் அதை அறிந்த தேவன், நீ எத்தனை காடை வேணாலும் சாப்பிட்டுக்கொள், ஒருத்தருக்கு 10 காடை வேண்டுமா 20 காடை வேண்டுமா பொறுக்கிக்கொள், நீ சாப்பிட்டுக்கொள் என்று அந்த அளவுக்கு திரட்சியான காடைகளை வந்து விழ பண்ணினார். இது 1 நாள் 2 நாள் அல்ல பிரியமானவர்களே, 40 வருஷம் அவர்கள் கானானில் பிரவேசித்து அந்த கானான் தேசத்தின் பலனை சாப்பிடும் அளவுக்கு இந்த மன்னாவும் காடையும் பொழிந்து கொண்டே இருந்தது. தேவன் நமக்கு சம்பூர்ண மழையை எப்படி ஆகாரத்தின் சம்பூர்ணத்தால் நம்மை நிறைவடை பண்ணுவார். எந்த நேரத்தில் என்றால் வனாந்தரத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் நாம் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை நாம் கொண்டு கொள்ளலாம். வனாந்திரத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூட வனாந்திரத்தில் போஷித்தார். ஒருமுறை திரளான ஜனங்கள் அவர் வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று கேட்ட பொழுது கால்நடையாக வந்து அவரிடமிருந்து அவருடைய விசேஷங்களை கேட்டார்கள். அப்பொழுது சிஷ்யர்கள் வந்து, இது வனாந்திரமான இடம், சாயங்காலம் ஆயிட்டு அவர்களை நீங்கள் அனுப்பும், இங்கே போஜனம் கொடுக்க முடியாது என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னது, இவர்களுக்கு நீங்களே போஜனம் கொள்ளுங்கள் என்று. இவர்களுக்கு நீ போஜனம் கொடுப்பதென்றால் எப்படி? 5000க்கும் மேலான புருஷர்கள் இருந்தார்கள். உங்களிடத்தில் இப்பொழுது தேவன் கேட்டது, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? 5 அப்பமும் 2 மீன்கள் தான் இருக்கிறது. மத்தேயு 14:19. அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளியின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, எல்லா ஜனங்களும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். சாப்பிட்ட புருஷர் கிட்டத்தட்ட 5000 பேராக இருந்தார்கள். மீதியான துணிக்கையே 12 கோடியினர் இருந்தார்கள். இதுதான் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவது. வானத்து மன்னாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது தன்னிடத்தில் வந்த ஜனங்களை வனாந்திரத்தில் போஷிக்கிறார். நான் தான் அந்த மன்னா, உங்களுக்காக பிற்கப்படுகிற போற மன்னா என்று சொல்லும் வண்ணமாக, நான் தான் யெகோவா தேவன், வனாந்திரத்தில் இஸ்ரவேலை போஷித்த தேவன், உங்களையும் போஷிக்க வல்லவர் என்று சொல்லும் விதமாக இப்படி போஷித்தார். கிட்டத்தட்ட 10,000 பேர், 5 அப்பம் 2 மீன் அவர் ஆசீர்வதித்து பெருகு பண்ணினார். அது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீன் எல்லாருக்குமே பிடிக்கும். அவர்கள் எத்தனை மீன் எத்தனை அப்பங்கள் எடுத்தார்கள் என்று தெரியாது. வேண்டிய மட்டும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். அவர்கள் எத்தனை பேர் சாப்பிடாமல் இருந்தாலும் கூட தெரியாது. ஆனால் தேவன் அவர்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடையத்தக்கதாக போஷித்தார்கள். அது மட்டுமல்ல, மீதியானதை 12 கோடியினரே எடுத்தார்கள். ஒருவனும் எனக்கு பத்தவில்லை, கிடைக்கவில்லை, தீந்து விட்டது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு கல்யாண விருந்தில் கூட அனைவருக்கு உணவு ப்ரிப்பேர் பண்ணி செய்து விடுவார்கள். அதிக கூட்டம் வந்தால் ஒன்றுமில்லாமல் போயிடும் கடைசியில். ஆனால் தேவன் போஷிக்கும் பொழுது கடைசி வரை எல்லாரும் சாப்பிட்டு திருப்பார். இதுதான் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி வருகிறது. நாம் தேவனிடத்தில் நம்முடைய உணவு தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறோமா? சிந்திப்போம் பிரியமானவர்கள். இல்லை என்றால் இன்று முதல் தேவனே எங்களை போஷியும் என்று கேளுங்கள். நாம் தேவனுடைய ஜபத்தை சொல்லும் பொழுது அன்றுள்ள ஆகாரத்தினால் எங்களை போஷியும் என்று கேட்க சொல்கிறார் தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கற்றுக் கொடுத்த ஜபம். அந்த பரமண்டலின் ஜபத்தை நாம் மனிதனும் சொல்லும் பொழுது தேவன் நம்மை சம்பூர்ணமாக போஷிக்க வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியக்காரன் சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் பஞ்சத்தையும் வறட்சியையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் பொழுது பஞ்சம் வந்தது. அப்பொழுது அவர் போஷிக்க சாரிபாத் என்னும் ஒரு உதவியீட்டுக்கு அனுப்பினார். அந்த விதவியை கண்ட பொழுது எலியா முதலில் சொன்னது, நீ போய் எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்று. பிற்பாடு நீ எனக்கு ஒரு அடையும் பண்ணி கொண்டு வா என்று. அப்பொழுது அந்த சாரிபாத் உதவி சொன்னது, பாத்திரத்தில் ஒரு பிடி மாவு இல்லாமல், கலையத்தில் சிறிதளவு எண்ணெய் இல்லாமல் ஒன்றும் இல்லை. நான் 2 விறகு பொறுக்கிறேன், நானும் என் பையனும் சாப்பிட்டு சாவதற்காக. சாப்பிட்ட பின் யாராவது சாக முடியுமா பிரியமானவர்களே? நாம் சாகாமல் இருப்பதுதான் சாப்பிடுகிறோம். ஆனால் இந்த விதவை சொன்னது, நான் சாப்பிட்டு சாக போகிறேன். ஆனால் எலியா தீர்க்கதரிசி கொண்டது, நீ போய் முதலில் ஒரு அடையை எனக்கு கொண்டு பண்ணி வா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீ பானையில் மா செலவழியதும் இல்லை, எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. எலியா தீர்க்கதரிசிபடி செய்தார். 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவன், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் நேரத்தில் ஒரு அடையும் இல்லை என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாது, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்த. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி
என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றார். ஆம், கர்த்தர் தேசத்தில் மழை பெய்யும் வரைக்கும் அவளும் அவள் வீட்டாரும் எலியாவும் சாப்பிட்டார்கள். இப்பொழுது 2 பேருக்கு இருந்த மாவு அந்த உதவியின் வீட்டார் அனைவருக்கும் உதவி செய்யத்தக்கதாக தேவன் கிருபை செய்தாராம். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை சம்பூர்ணமாக உணவினால் திருப்தி அடைய பண்ணினார். அது எந்த பஞ்ச காலமாக இருந்தாலும் வறட்சி மிக்க காலமாக இருந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலும் கூட இருந்தது. நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரில் ஒருவன் தீர்க்கதரிசி ஒருவர் இறந்து போனார். ஒரு மனைவி கடன் வாங்கினார். கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்து முறையிட்ட பொழுது, உன்னிடத்தில் என்ன உள்ளது என்ற பொழுது, ஒரு குடம் எண்ணெயே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று. அப்பொழுது அவன் எலிசா சொன்னது, நீ அநேக பாத்திரங்களை கேட்டு வாங்கி எண்ணெய் ஊட்டி என்று. அநேக பாத்திரங்களை வாங்கி எண்ணெய் ஊற்றும் பொழுது எல்லா குடங்களும் பாத்திரங்களும் எண்ணெயால் நிறைந்தது. அப்பொழுது எலிசா சொன்னது, நீ இதை விட்டு நீ சாப்பிடு, கடனை அடித்து சாப்பிடு. ஆம் பிரியமானவர்களே, ஒன்றுமில்லை, கடனினால் எல்லாமே வெறுமையாக்கப்பட்ட நிலைமையிலும் கூட தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது தேவன் நம்மை சம்பூர்ணமாக போஷிக்க வல்லவராக இருக்கிறார். இன்று அநேக குடும்பங்களில் கடன் தொல்லைதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கடன் வாங்கிவிட்டு எப்படி செலுத்துவது என்று ஓடி ஒழித்து கொண்டு சாப்பிட ஒன்றுமில்லாமல் ஏதோ பிச்சை கேட்டி சாப்பிடுவது போல் சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டு பிரியமானவர்களே, சம்பூர்ணமாக நம்மை சாப்பிட செய்கிற தேவனை நோக்கி கெஞ்சுங்கள். கடனை தீர்ப்பதற்கான ஒரு வழியை தேவன் சொல்லிக் கொடுப்பார். எலிசா தீர்க்கதரிசியின் மூலம் இந்த விதவையின் கடனை அடைத்தது போல தேவனும் நம்முடைய கடன்களை அடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் சம்பூர்ணமாக போஷிக்கிற தேவனை நோக்கி கெஞ்சுவோமாக. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகள் வேண்டுமென்றால் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு போன் செய்து கேளுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது சம்பூர்ண மழையினால் நாம் திருப்தியாகும். அதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். என்னை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, ஜூலை மாதத்தில் ஆண்டவரே நீர் எங்களை சம்பூர்ணம் என்ற தலைப்பில் சிந்திக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஞானத்தில் சம்பூர்ணத்தை அருளை தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் உம்முடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சியினால் சம்பூர்ணத்தை பொழிகிற தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினை சம்பூர்ணமாய் பொழிய பண்ண தேவனா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ண முடியப்படுகிற தேவனா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய கற்பனைகளுக்கு எல்லையே இல்லை கர்த்தாவே. சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லை, ஆனால் உம்முடைய கற்பனைகளுக்கு எல்லையே இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த சம்பூர்ணத்தின் ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு பொழிந்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் பஞ்ச காலத்திலும் வெட்டுக்கிளி, பச்சைப்புழு, பச்சைக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப பண்ணி நான் உங்களை போஷிப்பேன், ஆகாரத்தினால் சம்பூர்ணப்படைவேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவில் போஷித்த தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5000 பேரை 5 அப்பங்களும் சில 2 மீன்களால் போஷித்த தேவன். ஆண்டவரே, எலியா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி செய்த விதவையை போஷித்த தேவன். எலிசா ஆண்டவரே கடன்பட்ட ஒரு தீர்க்கதரிசியின் விதவையை கடனை நீக்க வழி செய்து சாப்பிட செய்தீரே. எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டீர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதிகனமை உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.